யூனிக்கான ஒரு ஃப்ளார் டிசைன். அதாவது ஒரு டிஷ்யூ கிளாத்தில் எப்படி டிசைன் பண்ணி ஒரு ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி நம்ம பண்ணி ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்கள், யூ நெக்கில் ஒரு நல்ல ஒரு ஜரியில் போட்டிருக்கேன். இங்கே ஃப்ளார்ஸ் வந்து நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இந்த சாரீ. இந்த சாரியோட டிசைன் வச்சு இதில் கொடி கொடியாக போகுது. ஸோ இந்த சாரியோட கலர், இந்த குஞ்சம், இந்த ஃப்ளவர்ஸு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வர்ற கலர் வச்சு தான் இதில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இந்த கலர் பாருங்கள், நல்ல ஒரு நவாப்பழ கலர் மாதிரி இருக்குது. மெரூன் பேஸ் நவாப்பழ கலர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கலரில் தான் நான் ஃப்ளார்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளார் எல்லாமே எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி அதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் நம்ம ஃபுல்லாக நம்ம லைன்ஸ் கொடுத்துக்கணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃப்ளார்ஸ் எல்லாமே பார்க்கணும். எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோவில் 1 by 1 காட்டுறேன். வாங்க, நான் உங்கள் சுபா. வெல்கம் டு சுபா ஆர்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ 1 by 1 உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் வச்சு இந்த கொடி கொடியாக போயிருக்கு இல்லையா, இந்த கொடி எல்லாமே ஜரியில் டபுள் லைன் கொடுக்க போகிறேன். சிங்கிள் லைன் கொடுத்தோம்னா ஒல்லியாக தான் தெரியும். டபுள் லைன் கொடுக்குறப்ப தான் நல்ல ஒரு திக்கான ஒரு ஸ்டெம் மாதிரி நமக்கு கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதனால் நல்ல ஒரு 2 லைனு குட்டி குட்டி செயினாக போட்டு ஜரியில் கொடுத்துக்கிற போகிறேன் நான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து 2 லைன் நான் வந்து யூ நெக் போட்டு வச்சுருக்கேன் ஜரியில். அது வந்து யூஸ்வலாக எல்லா வீடியோலையும் நான் போட்டிருக்கனால நான் போட்டு காட்டலை, போட்டு ரெடியாகவே வச்சுட்டேன். இதுதான் உங்களுக்கு புதுசு அப்படின்றனால சரி இதை நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணது. இப்போ ஃபுல்லாக ஜரியில் நான் போட்டு முடிச்சிடுறேன். 2 லைன் பாருங்கள் குட்டி குட்டியாக. நல்லா அந்த கொம்புக்கு எல்லாமே ஃபுல்லாக பார்த்தா அந்த மாதிரி கொடுத்துருங்க. அடுத்த இது எடுக்கிறப்ப உள்ளேருந்து நீங்கள் எடுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அப்போ தான் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும், தனியாக தெரியாமல் இருக்கும். அடுத்த ஸ்டெம்லாம் கொடுக்குறப்ப அந்த லைன் வந்து இந்த ஜரியிலேருந்து உள்ளேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் ஃப்ளார்ஸ் பண்ணுறது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஜரி கொடுத்துட்டேன். சாம்பிளுக்காக நான் ஒரு ஃப்ளார் போட்டு பார்த்துருக்கேன். பாருங்கள், ஜரி எல்லாமே கொடுத்தாச்சு, ஃப்ளார் போட்டிருக்கேன். அங்கங்கே வந்து ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டியிருக்கேன். குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸும் ஒட்டியிருக்கேன். இது எல்லாமே சாம்பிள் மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன் ஃபஸ்ட்டு, இந்த இடம் எல்லாமே. இப்போ இங்கே வந்து இன்னும் ஒரு 3 ஃப்ளார் வந்து நமக்கு போடுற வேலை இருக்குது. அதே மாதிரி ஒரு பட்டும் பண்ணணும். ஓகேவா? இந்த பட்டும் அப்புறம் இந்த ஃப்ளார் இது எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நல்ல ஒரு டிஷ்யூ கிளாத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அழகழகாக குந்தன் ஸ்டோன்ஸு எல்லாமே வச்சுருக்கேன் நான். எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பண்ணிக்குவோம். இதுதான் நான் சொன்ன டிஷ்யூ மெட்டீரியல். சரியா? நல்ல ஒரு டிஷ்யூ கிளாத்து. இது வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த துணி திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாஸ்மின் மாதிரியே அதே மாதிரி அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்ல ஒரு ஷைனிங் லுக்கும் இருக்கும். அந்த குஞ்சம் சாரியோட குஞ்சம் கலர் இருக்கனால இது இந்த கலர் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன சைஸ் அப்படின்னா 2க்கு 2 இன்ச் வந்து நீளம், 2 இன்ச் அகலம். அந்த அளவில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பெட்டல்ஸாக நம்ம பண்ணி தனித்தனியாக இதை தைக்கணும் கை ஊசி வச்சு. ஸோ இது நல்ல ஒரு நீளமாக ஒரு ஊசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நீளமாக ஒரு ஊசி, அதாவது இது வந்து ரிப்பன் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஊசி. இது நீளமாக இருக்கும். இதை வச்சு இந்த எட்ஜு நல்ல அந்த முனை இருக்குது பாருங்கள், இந்த முனையில் இந்த ஊசியை வச்சுக்கணும். வச்சுட்டு லைட்டாக அப்படி துணியை மடக்கிட்டு அப்படியே நம்ம திரளாக நம்ம திருப்புவோம் இல்லையா, அந்த மாதிரி மெதுவாக அப்படி திருப்புங்க. கொஞ்சம் தூரம் திருப்பிட்டு இப்படி லெஃப்ட் கையில் பிடிச்சிட்டு திருப்பி நல்லா அப்படி திருப்பணும். திருப்பி கொஞ்சம் அந்த லெஃப்ட் கையில் பிடிச்சிட்டு மறுபடியும் இப்படி திருப்பணும். இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த ஊசி அளவுலேயே நமக்கு ரொட்டேஷன் ஆகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாதிக்கு மேலே கொஞ்சம் வர்ற அளவுக்கு நம்ம அந்த துணியை மடக்கணும். பாதிக்கு மேலே வர்ற அளவு மடக்கிட்டு இந்த ஊசியை நம்ம வெளியே எப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம ரைட் சைடு தம் ஃபிங்கர் வச்சு நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு லெஃப்ட்டில் பாருங்கள், எல்லாத்தையும் அந்த துணியை வந்து ஒன்றா வைக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், அந்த கீழே இருக்குல்ல அது எல்லாத்தையும் இப்படி ஒன்றா அப்படியே குமிச்சு வச்சு, இப்படி குமிச்சு வைக்கிறப்ப நடுவில் வந்து சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த துணியோட மடிப்பு வந்து லைன்ஸ் மாதிரி வரும். அப்படி வர்றப்ப தான் ஃப்ளவரோட பெட்டலோட ரியல் ஷேப் நமக்கு கிடைக்கும். நடுவில் அந்த குட்டி குட்டியாக அந்த லைன்ஸ் வர்றது தான். இந்த மாதிரி அப்படி பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு திருகு மட்டும் திருகி வச்சுக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஷேப் வரும். உள்ளே வந்து லைன்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம அந்த சுருக்கம், துணியோட சுருக்கம் வந்து லைன் மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து பூ கட்டுற நூல் எடுத்திருக்கேன். இதே கலரில் என்கிட்ட இருந்துச்சு.
இதை வச்சு நல்லா அந்த கழுத்து பகுதியில் நல்லா இருக்க கட்டிடுங்க. நல்லா இருக்க நல்லா சுற்றிட்டு பூ கட்டுறப்ப நம்ம போடுவோம் இல்லையா நாட்டு, அந்த மாதிரி இப்படி நாட் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2-3 நாட் நல்லா டைட்டாக சுற்றிட்டு நாட் போட்டுக்கோங்க. லூஸாக சுற்றாதீங்க. சுற்றுறப்ப டைட்டாக சுற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பெட்டலோட அந்த அடியில் நம்ம கழுத்து மாதிரி பிடிச்சி இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து லூஸ் ஆயிரும். அதனால் நல்லா டைட்டாக சுற்றிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. எனக்கு வந்துருச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மிச்சம் இந்த கிளாத் இருக்குது பாருங்கள் அந்த லைனாக தெரியுது பாருங்கள். அதனால தான் இந்த சுருக்கம் வந்தால் தான் அழகாக இருக்கும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அப்படி மடக்கி அது அழகாக அப்படி வரும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த பெட்டல்ஸ் பண்ணுறது. இப்போ இந்த மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ரொம்ப ஒட்டியும் கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு கீழே ஒரு சின்ன அந்த கொண்டை மாதிரி நமக்கு வேணும். அது இருந்தால் தான் நம்ம தைக்க முடியும். அதனால் ஓரளவுக்கு அந்த நம்ம நாட் போட்டு சுற்றி நாட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்த விட்டுட்டு மீதி கொஞ்சம் இடத்துல நீங்கள் எக்ஸஸாக இருக்கிற இந்த மெட்டீரியலை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கிறப்ப ரொம்ப மொந்தையாக தெரியாமல் ஓரளவுக்கு நீட்டாக வரும். இந்த மாதிரி தான் பெட்டல் பண்ணணும். இவ்வளோதான், ஈஸியான மெத்தட் தான். பாருங்கள், இதுதான் ஒரு பெட்டல். நமக்கு ஒரு ஃப்ளவருக்கு 5 பெட்டல் தேவைப்படுது. ஸோ இது ஒரு பெட்டல் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த மாதிரி இப்போ வந்து நான் நிறைய பெட்டல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெட்டல்ஸ் எல்லாமே இங்கே வச்சு அரேஞ்ச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நிறைய பெட்டல்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி. இப்போ இது எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் நீடில் தான் வேணும். இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த பட்டு ஒன்று பண்ணணும் இல்லையா, இதே நம்ம செஞ்சு வச்சுருவோம். இதே செஞ்சு வச்சிட்டோன்னா எல்லாமே தைக்கிறப்போ வரும், 1 by 1 தைச்சிடலாம். இப்போ இதுக்கும் அதே அளவு துணி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபர்டாலில் வரும் பார்த்திங்களா, அந்த இது என்ன சொல்கிறது, அந்த ஃபர்ருக்குள்ளே வைப்பாங்க, ஃபர்டாலுக்குள்ளே வைக்கிற ஸ்பாஞ்ச் இது. சரியா, இந்த ஸ்பாஞ்சு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி நடுவில் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி பட்டு பண்ணுறது. 2ஆக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த பட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து அப்படியே குமிச்சிருங்க. இந்த பாருங்கள், துணியை கீழே அப்படியே குமிச்சு வச்சிட்டோம்னா மேலே நம்ம அந்த நடுவில் வச்ச அந்த காட்டன் அந்த ஃபர் கிளாத்தில் அந்த வர காட்டன் வந்து ஸ்பாஞ்ச் வந்து நல்லா கொஞ்சம் பஞ்சாக நமக்கு கிடச்சிரும், ரவுண்டாக இந்த மாதிரி. திருப்பி நம்ம இப்போ அது எப்படி நம்ம நாட் பண்ணோமோ அதே மாதிரி இதை சுற்றிட்டு லாக் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், இதுதான் பட்டு. ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நம்ம ஊசி வச்சு திரளாக சுற்றி நம்ம பண்ணோம். பட்டு பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். உங்கள்கிட்ட வந்து ஃபர்டால் இது இல்லை, ஏன்னா நான் இது வந்து காட்டன் வைக்கலாம். காட்டன் வச்சோன்னா நான் துவைக்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது சுருங்கிரும், பட்டு வந்து அமிங்கிரும். உங்கள்கிட்ட இந்த ஃபர்டாலுக்குரிய இந்த ஸ்பாஞ்சு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்ஸு ஷர்ட்லாம் வரும் இல்லையா, உள்ளே அதுக்குள்ளே ஒரு இது மாதிரி வைப்பாங்க, அந்த ஒரு லேயர் மாதிரி வைப்பாங்க, ஒரு ஸ்பாஞ்ச் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் கொஞ்சம் சின்ன பீஸ் கட் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம். அதெல்லாம் தண்ணி பட்டாலுமே திருப்பி காஞ்சதுக்கப்புறம் தண்ணி பரப்ப சுருங்குற மாதிரி இருக்கும், காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். அதனால தான் அந்த மாதிரி அந்த ஃபர்டாலில் வைக்கிற ஸ்பாஞ்சு இந்த ஷர்ட்டுக்குள்ளே வர்ற அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நான் வைக்க சொல்கிறது. நார்மல் காட்டன் வைக்கக்கூடாது. இப்போ இதையும் இந்த எக்ஸஸ் கிளாத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் பட்டு. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளவரோட பெட்டல் பழகியாச்சு, இப்போ பட்டு பழகியாச்சு. இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நார்மல் நீடில் நார்மலாக நம்ம தைக்கிற ஊசி, அதாவது நான் வந்து ஜர்தோசி ஊசி தான் எடுத்திருக்கேன். எதனால் அப்படின்னா ஊடால பீடு ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜர்தோசி நீடில் தான் நான் வச்சுருக்கேன். அதை வச்சு நார்மலாக அந்த ப்ரௌன் கலர் காட்டினில் அந்த நூல் தான் நான் கோர்த்துருக்கேன். அதே கலர் நூல் கோர்க்குறப்ப தான் அழகாக தெரியும். இப்போ ஒரு பெட்டல் வச்சுருக்கேன். வச்சுட்டு அடியிலேருந்து நூல் அந்த நம்ம தைச்சோம் இல்லையா, கழுத்தை இறுக்கி தைக்கிற மாதிரி தைச்சோம் இல்லையா, அதுக்கு பகுதியில் நீங்கள் ஊசியை கொண்டு வாங்க. அடியிலேருந்து திருப்பி குத்துறதும் அங்கேயே பக்கத்துலேயே நீங்கள் குத்துங்க. அதாவது கீழே வந்து அந்த கொண்டி மாதிரி வர்ற இடத்துல நீங்கள் அந்த நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் குத்தி எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல குத்தி எடுத்தோம்னா ஃப்ளவர் ஷேக் ஆகும், அது நமக்கு க்ரிப்பு கிடைக்காது. ஃப்ளவரோட உள்பகுதியில் நம்ம லாக் பண்ணோம் இல்லையா, அந்த லாக் பக்கத்தில் மேல் பகுதியில் நம்ம தச்சு எடுக்கணும். இப்படி நீங்கள் ஒரு பெட்டல் வந்து லெஃப்ட் கையில் பிடிச்சிட்டு அந்த லாக் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் எடுங்க.
திருப்பி குத்துறது பக்கத்துலேயே நீங்கள் குத்துங்க. ரொம்ப தள்ளி தள்ளி குத்தாதீங்க, பக்கத்துலேயே குத்துங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த குத்தி எடுக்கிறது வந்து அசிங்கமாக தெரியக்கூடாது. நூல் பாருங்கள் ரொம்ப சிக்கும், பார்த்து பண்ணுங்க. நார்மலாக இந்த மாதிரி தைக்கிறப்பெல்லாம் ரொம்ப லென்த்தாக எடுத்துக்காதீங்க, ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப எடுக்க எடுக்க அது வந்து சிக்காகி நமக்கு ஒரு மாதிரி அதுவே ப்ரெஷர் ஆயிரும். இப்போ இந்த கீழே வந்து தைச்சாச்சு. இப்போ இந்த மேல் பகுதியிலேயே நம்ம தைக்கணும். இது ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலேயும் நான் ஒரு 3 தையல் போட போகிறேன். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் சைடில் அடியிலேருந்து சின்னதாக எடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்ப வந்து அந்த சுருக்கமாக வரணும்னு சொன்னேன் இல்லையா, ஃப்ளவரு அந்த இடத்த விட்டுட்டு ஒரு ஃப்ளாட் பகுதியில் தான் நம்ம எடுக்கணும். அடியில் எடுத்து பக்கத்துலேயே நீங்கள் குத்திடுங்க. அடியிலேருந்து எடுக்கிறோம்னா அது பக்கத்துலேயே நீடில் திருப்பி குத்தி உள்ளே கொண்டு போயிருங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நம்ம குத்துறது தெரியாது. எவ்வளோ சிக்காகுது பாருங்கள். நம்ம குத்துனதும் தெரியக்கூடாது. ஆனால் நமக்கு வந்து ஃப்ளவர் வந்து ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்கணும். ஷேக் ஆகிடக்கூடாது. ஒன்ஸ் நம்ம அதை வந்து இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னா நம்ம தைக்கிறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தையல் போட்டுக்கோங்க. சுற்றி ஒரு 3 ஸ்டிச்சு இல்லை 4 ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது குட்டி பெட்டல்னால் நான் 3 ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதுவே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ 2வது பெட்டல் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த கழுத்தை ஒட்டி பகுதியில் நான் எடுக்கிறேன். அடியிலேருந்து ஊசி எடுத்து தச்சுக்கணும் நம்ம. இந்த மாதிரி மெதுவாக தைச்சிக்கோங்க. திருப்பி அதே மாதிரி தான் கீழேருந்து கொண்டு வரேன். கீழே ஒரு 2-3 தடவை நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் அந்த மேலே வந்து பெட்டல் ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து குட்டி குட்டி தையல் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கீழே நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஒரு பெட்டல் வச்சுட்டு அடுத்த பெட்டல் வந்து நான் கொஞ்சம் அதாவது அதை ஒட்டி தான் வைக்கிறேன். அதுக்கு மேலே வைக்கலை. அதுக்கு மேலே வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும். இது நான் மேலே வைக்கலை. என்ன ரீசன் அப்படின்னா இந்த துணி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் மொரன்னு இருக்கிறனால மேலே வச்சோம்னா இன்னும் தூக்கலாக தெரியும். நம்ம வந்து வேறு ஏதாவது மெட்டீரியல் அப்படி சாஃப்ட் மெட்டீரியல் ஆர்கன்ஸா அந்த மாதிரினா கூட அப்படி வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்கான மெட்டீரியல் அதனால பக்கத்தில் தான் நான் வச்சு தைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி பாருங்கள் ஒரு தையலும் நான் போட்டுக்கிறேன். சைடில் ஃபுல்லாக ஒரு குட்டி தையல் போட்டுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இதில் வந்து குட்டி குட்டி இதுதான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து புரியாது நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா. ரொம்ப யூனிக்காக எனக்கு வந்து ஆரி டிசைன் வந்து ரொம்ப வேண்டாம், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி வேணுன்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு தரலாம். பாருங்கள் நல்ல எவ்வளோ க்ரிப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சுற்றி தைக்கிறப்ப தான் அந்த பெட்டல் வந்து துணியோட நல்லா அது அட்டாச் ஆகும், அசையாமல் இருக்கும். அவங்க வாஷ் பண்ணாலும் அது போகாது. இப்போ 3வது பெட்டலும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கழுத்து பகுதியை நல்லா தைச்சிக்கணும். இது குட்டி பெட்டலாக இருக்கனால நான் அந்த பெட்டல் பிடிச்சி என் கையே மறைச்ச மாதிரி இருக்குது. இது பாருங்கள் அந்த அடியிலேருந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு திருப்பி அந்த கழுத்து பகுதியிலே ஒரு 2-3 தையல் நம்ம போட்டுக்கணும். நம்ம துணியை வந்து எக்ஸஸாக வெட்டின பக்கம் தைக்கக்கூடாது. நம்ம நல்லா தைச்சி நம்ம நாட் போட்டோம் இல்லையா, சுற்றி நம்ம நூல் போட்டுட்டு நாட் போட்டோம்ல, அதுக்கு மேல் பகுதியில் தான் நம்ம தைக்கணும். இந்த மாதிரி தைச்சிட்டு சைடில் வந்து குட்டி குட்டி தையல், ஒரு சின்ன தையல் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே குத்திடுங்க. ரொம்ப தள்ளிலாம் குத்தாதீங்க, பக்கத்துலேயே குத்துங்க. அப்போ தான் நூலும் தெரியாது, அந்த ஃப்ளவரோட ஷேப்பும் மாறிடக்கூடாது. ஃப்ளவர் வந்து மடிப்பாக இருக்கும். அந்த மடிப்பில் தைக்காதீங்க. மடிப்பு இல்லாமல் சமமாக இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் ஊசி எடுத்துகிட்டு கோர்த்து தைங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ 4வது பெட்டல் தைச்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு பெட்டல் தான் பாக்கி. இப்போ 5வது பெட்டல் இந்த கேப்பில் வச்சுருவோம். இது வந்து ஒவ்வொரு பெட்டல் ஒன்றோட ஒன்று வந்து நமக்கு வந்து மேலே நான் வைக்கலை பாருங்கள், அடுத்தடுத்து தான் நான் வச்சுருக்கேன். மேலே வச்சா அது ஒரு தனி டிசைனாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தைச்சாச்சு. 5 பெட்டலுமே தைச்சாச்சு. அவ்வளோதான். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது அவ்வளோதான். நல்லா ஃபிட்டிங் நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்டோன்ஸு, குந்தன் ஸ்டோனு, இங்கே பாருங்கள் நான் வந்து க்ரீன் கலரு பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர், இது வந்து என்ன அப்படின்னா கிறிஸ்டல்,
அது எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4mm பீட் எடுத்திருக்கேன். எல்லாமே மிங்கிள் பண்ணி நடுவில் வந்து அந்த ஸ்கேலிப் மாதிரி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி இந்த பட்டையும் தைச்சிருவோம். தைக்கிற ஒர்க்கெலாம் முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம ஃப்ரீ ஆயிடலாம். பட்டு எப்படி தைக்கலான்னு பார்ப்போம். அதுவும் அதே மாதிரி இப்படி வச்சுட்டு அடியில் இருந்து நம்ம எடுக்கிறோம். அந்த பட்டோட கழுத்து பகுதியில் இருந்து எடுக்கிறேன், திருப்பி குத்துறேன். ஒரு 2 தடவை 3 தடவை ஃபஸ்ட்டு கழுத்து பகுதியில் இப்படி குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க. இது உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் இருக்கனால ஒன்றும் ஆகாது. இதுவுமே அசையக்கூடாது. அதனால் அந்த பட்டோட மேலேயும் அதாவது சைட்லேருந்து நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா துணியிலேருந்து எடுத்து திருப்பி சைடில் ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த பக்கம் ஒரு தையல், அந்த பக்கம் ஒரு தையல் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் க்ரிப்பாக இருக்கும் பட்டு. இந்த மேலே குத்தாதீங்க, அடியிலேருந்து அந்த துணியில் லைட்டாக குத்தி கிராஸாக கொண்டு வந்துருங்க வெளியே. சரியா? கொண்டு வந்து அடியிலே நீங்கள் திருப்பி குத்திடுங்க. இப்போ மறுபடியும் குத்துறதும் பாருங்கள், அடியிலே நான் குத்துறேன், மேலே குத்தலை. அப்படி குத்துறப்ப நமக்கு எந்த நூல் வந்து வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே வந்து நம்ம அமுக்கிறப்ப ஃபர்ரு வந்து உள்ளே இருக்க ஃபர் வந்து நமக்கு அமுங்கிரும். நமக்கு பட்டு அமுங்கவும் கூடாது. அதே நேரத்தில் ஸ்டிஃபாகவும் இருக்கணும்னா அடியிலேருந்து அந்த துணியில் மட்டும்தான் கோர்த்த மாதிரி இருக்கணும். சரியா? நம்ம சுற்றி வளைச்சிருக்க அந்த துணி டிஷ்யூ கிளாத்தில் மட்டும்தான் நம்ம எடுத்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து திருப்பி உள்ளே மறுபடியும் கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இவ்வளோதான். இப்போ இது வந்து சாட்டின் ரிப்பன் நான் எடுத்திருக்கேன். இந்த சாட்டின் ரிப்பன் வந்து 1/2 இன்ச் சாட்டின் ரிப்பன். இந்த ரிப்பனை ஒரு பக்கம் நான் கோர்த்துருக்கேன், ஒரு பக்கம் நாட் போட்டிருக்கேன். இந்த நீடில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வர்ற நீடில். இது 28Cன்னு சொல்லி நம்பர் வரும். அந்த நீடில் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கும் உள்ளே நுழைக்கிறதுக்கு. அதை வச்சு தான் நான் வந்து இப்போ ரிப்பீட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரிப்பனை வச்சு எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, இதுதான் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன் இல்லையா? இப்போ இருங்க நான் காட்டுறேன். இதை வந்து மேலேருந்து நம்ம குத்தணும். இப்போ மேலேருந்து குத்துறப்ப கிராஸாக நம்ம குத்தணும். கொஞ்சம் திருகி எடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெளியே எடுக்கிறதுக்கு. எடுத்துகிட்டு நல்லா அந்த ஷைனிங் பகுதி வந்து மேலே வரணும். கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருக்கிற பகுதி அடியில் விட்டுட்டு ஷைனிங் வர்ற பகுதி மேலே வச்சு இப்படி கிராஸாக வச்சு கீழே குத்தணும். அதாவது எக்ஸ் ஷேப் வர்ற மாதிரி நம்ம குத்தணும். இப்போ இந்த சைட் நான் வந்து கீழேருந்து எடுத்து அந்த சைட் மேற்பகுதியில் நான் குத்துறேன். இந்த மாதிரி குத்துறப்ப அது ஒரு கிராஸாக வரும். அந்த பட்டுக்கு கீழே ஒரு க்ரீன் லீஃப் வந்து நமக்கு வந்து மூடுற மாதிரி வரும். இந்த மாதிரி இப்படி கிராஸாக திருப்பி அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் குத்தணும் இல்லையா, ரைட் சைடு. இப்போ வந்து லெஃப்ட் சைடு இங்கேருந்து குத்தி அங்கிட்டு கொண்டு போகணும். இப்போ இங்கிட்டிருந்து குத்துறோம். ஸோ லெஃப்டில் கீழேருந்து நான் குத்துறேன். பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஊசி வெளியே வராது. கொஞ்சம் லைட்டாக நம்ம திருகி தான் எடுக்கணும். எடுத்துட்டு சொன்ன மாதிரியே ஷைனிங்காக இருக்கிற ரிப்பனை வந்து மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த அப்படியே ரைட் சைடில் மேலே நம்ம குத்திடுறோம். அவ்வளோதான். இப்படி குத்துறப்போ ஒரு எக்ஸ் ஷேப் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப அழகாக அந்த கீழே இருக்க பிசரை எல்லாமே நமக்கு நல்லா க்ளோஸ் ஆயிரும். நல்ல பட்டோட ஷேப்பும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் பட்டுக்கு பண்ணணும். இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜர்தோசி வச்சு கூட நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை பீடு வச்சு லோடிங் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி எனக்கு இந்த சாரீ கலர்லேயே என்கிட்ட வந்து அந்த சாட்டின் ரிப்பன் இருந்துச்சு. அதனால தான் அதையே நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த நடுவில் வந்து இந்த ரெண்டுமே விலகாமல் இருக்கிறதுக்கு நார்மல் நீடில் வச்சு ஒரு 4mm பீடு வச்சு நடுவில் தைச்சிடுறேன். இப்படி நம்ம அடியிலேருந்து எடுக்கிறப்ப 2 ரிப்பனுமே தைச்சோம் இல்லையா எக்ஸ் மாதிரி, அந்த 2 ரிப்பன்லேயும் நடுவில் இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வர்றப்ப நம்ம நடுவில் ஒரு பீடு வச்ச மாதிரியும் இருக்கும். 2 ரிப்பனுமே ஷேக் ஆகாமல் இருக்கும். ஒன்றோட ஒன்று ஷேக் ஆகாமல் இருக்கும். விலகியும் போகாது. இந்த மாதிரி ஒரு பீடு கோர்த்துக்கலாம். கொடுத்துட்டு திருப்பி அதே இடத்துல குத்திட்டோம்னா அழகாக அந்த பட்டோட ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான்.
இப்போ நடுவில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே பாருங்கள் 4 ஃப்ளவரும் பண்ணியாச்சு. நடுவுலையும் நான் சொன்ன மாதிரி பீடு, இங்கே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அந்த பீடு எல்லாமே கோர்த்து நடுவில் எல்லாமே நிறைய இதெல்லாம் முன்னாடி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் அதை உங்கள்கிட்ட காட்ட முடியலை. இன்னொன்று வீடியோ எடுக்கவும் முடியலை, அது கொஞ்சம் அது விட்டு போயிடுச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதனுடைய கைப்பகுதி வந்து ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும் அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு சின்ன மோட்டிஃப் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்லேயும் அப்படி தான் இதே மாதிரி கொடியாக தொங்குற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது பேக்கில் கொடியாக தொங்குது. ஸோ இதுதான் ஸ்லீவ் பார்ட்டு. ரொம்ப சிம்பிளாக போச்சு. ஒரு ஃப்ளவரு, ஒரு பட்டு, அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். சரியா, அந்த ஜர்கான் ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கேன், அது லீஃப் மாதிரி. அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன ஒரு டிசைன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டணும், ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மெயின் அந்த ஃப்ளவர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் காட்டணும்னு நினச்சேன். பாருங்கள், இந்த இது பாருங்கள், கொம்பெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குல்ல. இதே இது அப்படியே ஃப்ரண்ட் நெக்லேயும் நான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே தான். ஒரு 2 ஃப்ளாரு, ஒரு பட்டு, அதே மாதிரி அந்த ஜர்கான் ஸ்டோனு எல்லாமே அதே தான் அப்படியே. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.